கடவுள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப ஆயுட்காலத்தை வழங்குகிறார். இதை உணர்த்தும் வகையில் உங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நான் இந்த கதையின் வாயிலாக கூறுகிறேன். அதை நீங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் கழுதை ஒன்று கடவுளை பார்த்து, நீங்கள் எனக்கு அளித்த ஆயுள் காலம் என்ன என்று கேட்டது. அதற்கு கடவுள் கழுதையிடம், உனக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் காலம் என்று கூறினார். இதை கேட்டதும் கழுதை கடவுளிடம், நான் வாழும் வரை மனிதர்களால் அதிகமாக பொதி சுமந்து துன்பப்படுவேன். அதனால் நீங்கள் எனது ஆயுள் காலத்தை மிகவும் குறைக்க வேண்டும் என்று கூறியது. கழுதை கூறியதை கேட்ட கடவுளும் அதன் ஆயுள் காலத்தை 20 ஆண்டுகளாக குறைத்தார். அடுத்து வந்த குரங்கும் தன் ஆயுளை பற்றி கேட்டது. அதற்கு கடவுள் குரங்கிடம், உனக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் காலம் என்று கூறினார். அதை கேட்ட குரங்கும், நான் எனது உணவுக்காக மரத்திற்கு மரம் தாவ வேண்டும். ஆனால் என் முதுமை காலத்தில் என்னால் மரத்திற்கு மரம் தாவ முடியாது. அதனால் நீங்கள் எனது ஆயுள் காலத்தை குறைத்து விடுங்கள் என்று கூறியது. குரங்கு கூறியதை கேட்ட கடவுளும் ஆயுளை 18 ஆண்டுகளாக குறைத்தார். அடுத்ததாக வந்த ஆந்தை கடவுளிடம் தன் ஆயுளை பற்றி கேட்டது. கடவுள் ஆந்தையிடம், உனக்கும் 30 ஆண்டுகள் தான் ஆயுள் காலம் என்று கூறினார். அதற்கு அந்த ஆந்தை, நான் பகலில் தூங்கி இரவில் தான் வேட்டையாடுவேன் என்பதால் நான் இன்று வரை இயற்கையின் அழகை கண்டதில்லை. அதனால் நீங்கள் எனது ஆயுள் காலத்தை இதிலிருந்து குறைத்து விடுங்கள் என்று கூறியது. ஆந்தை கூறியதை கேட்ட கடவுள் அதன் ஆயுளை 12 ஆண்டுகளாக குறைத்தார். இறுதியாக இருந்த மனிதன் கடவுளை பார்த்து தன் ஆயுளை பற்றி கேட்டான். அவனை பார்த்து கடவுள், உனக்கும் 30 ஆண்டுகள் தான் ஆயுட்காலம் என்றார். அதை கேட்ட மனிதன் வியந்தவாறு, ஐயா, என்னிடம் எண்ணற்ற கனவுகள் உள்ளது. அதனால் கழுதை, குரங்கு மற்றும் ஆந்தையிடம் மீதமுள்ள ஆயுள் காலம் அனைத்தையும் என்னிடம் தந்து விடுங்கள். அதனால் எனது ஆயுளும் அதிகமாகிவிடும் என்று கூறினான். அதை கேட்ட கடவுள் அந்த கழுதை, குரங்கு மற்றும் ஆந்தை அதில் மீதமுள்ள ஆயுளை ஒன்றிணைந்து அவன் ஆயுளை அதிகரித்தார். அன்றிலிருந்து அவன் 20 ஆண்டு நாயை போன்று மகிழ்ச்சியோடும் சிறந்த அறிவோடும் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருந்தான். 40வது ஆண்டுகளில் அவன் கழுதையைப் போல் தன் குடும்பத்திற்காக கடினமாக உழைத்து தன் குடும்ப பொறுப்புகளின் சுமையை சுமக்கின்றான். 80வது ஆண்டு அவன் தன் குடும்ப பாரத்தில் இருந்து நீக்கப்பட்டு தன் உணவிற்காக வீட்டுக்கு வீடு தாவுகிறான். 80வது ஆண்டு மிகவும் முதுமையின் காரணத்தால் ஆந்தையை போன்று தன் கண் பார்வையை இழக்கின்றான். அத்துடன் தன் அனுபவத்தையும் தான் பட்ட கஷ்டத்தையும் மற்றவரிடம் கூறிவிட்டு மண்ணுலகில் இருந்து விண்ணுலகம் செல்கின்றான். மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திற்கும் பல சவால்களும் மற்றும் அதற்கேற்ப வாய்ப்புகளும் உள்ளன. நீங்கள் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட்டால் நீங்களும் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ முடியும். அதனால் நீங்கள் உங்கள் முழுமனதோடு சிந்தித்து செயலாற்றுங்கள். நல்லதே நடக்கும்.